Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. ஹார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. பிறக்கும் போதே கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கும். அது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். 18 வயசு மேல எக்ஸசைஸ் பண்றது இல்ல. பண்ற எக்ஸசைஸ் இது ஒன்று தான் பண்றான். எக்ஸசைஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக் வராது. ப்ரூவ். ஜிம்ல போறவங்களுக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போறாங்க. அவங்க எக்ஸசைஸ்க்காக போறான், பாடி பெருசு பண்ணதுக்கு போறான். அவங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கலையே அவன். ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடியும் மலை ஏறதுக்கு முன்னாடியும் டெஸ்ட் பண்ணிக்கணும். சார் நான் ஜிம்முக்கு போகலாமா, நான் குதிரை ஓட்டலாமா, டென்னிஸ் 1/2 மணி நேரம் விளையாடலாமா, டாக்டர்கிட்ட கேட்க பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ண முதல் இரவு அவன் பண்ற எக்ஸசைஸ் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர்ஸ் டேஷ். உடம்புல மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். சார் நீங்கள் ஆம்பளை என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. யூஆர் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் உமன். வீக் செக்ஸுங்கிறது விமன் கிடையாது, மென் தான் வீக் செக்ஸ். மைண்டில் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது ப்ரெஷர் ஆகும், அது அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டே இருக்குமா? ஆமாம், குழப்பம் தானே ஹார்ட் அட்டாக்கு காரணம். 40 வயசு 50 வயசில் வர கிழவனுக்கு வர்ற வியாதி 30 வயசு 20 வயசுல வர கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே ஹார்ட் அட்டாக் வருதுங்க. உங்கள் வயசு 25 ஆச்சு, 25 வயசு என்ன கோளாறு இருந்துச்சு, நமக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா யூ ஹேவ் அ பிளட் ப்ரெஷர். இட்ஸ் கால்ட் சைலண்ட் கில்லர். இட் வில் கில் யூ. உடம்புங்கிறது கெட்டு போகக்கூடிய ஒரு உறுப்பு. அதை பாதுகாப்பாக வச்சிங்கன்னா அந்த உடம்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை அசால்ட்டாக வச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வரும். வாங்குற சம்பளமெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க பார்க்குறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீ என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார்? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. அதானே அழகாக இருக்கீங்க. ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்து திருப்பி காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது பெண்களுக்கு கிடையாது, நான் ஆண்களுக்கு உண்டு. ஆமாம், ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். நீங்கள் அழகா. நிறைய கேள்விகள் இருக்கு, சில நேரம் இருக்கிறதுனால குட்டியாக கேட்டு முடிச்சிடறேன். பரவாயில்ல. இந்த கால இளைஞர்களுக்கு எல்லாமே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. சின்ன வயசு பசங்க 22 25 ஹார்ட் அட்டாக் இறந்து போகிறாங்க. அப்படிங்கப்போ கேட்ட ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. எதனால இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது? ஹார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான உறுப்பு. சென்டரில் இருக்கு இல்லைங்களா? பிறக்கும் போதே கொஞ்சம் குழந்தைகளுக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்கும். அது வேற, அது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். 18 வயசுக்கு மேலே அவன் இளைஞன் இல்லை. 18 வயசுக்கு மேலே எப்போ தாடி வளர ஆரம்பிக்குதோ ஹி பிகம்ஸ் அடலசென்ட் ஆர் அடல்ட். ஸோ இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமாக மாறிப்போச்சு. முன்னெல்லாம் குழந்தைங்க விளையாடுவாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க டிவியில் பார்க்குறாங்க. டிவியில் வர்ற எல்லா உணர்ச்சிகளும் இவனுக்கு வந்துடுது. டிவியில் ஒரு காதல் பண்ணால் இவனும் காதல் பண்ணணுங்கிறாங்க. டிவியில் அடிதடி சண்டைன்னா இவனுக்கு அடிதடி சண்டை வருது. சண்டை பிடிக்கிறது டென்ஷன், ப்ரெஷர். அம்மாவோட சண்டை பிடிக்கிறான், அம்மா சொல்றபடி கேட்குறது இல்லை. அவனுக்கும் ப்ரெஷர் வருது, அம்மாவுக்கும் ப்ரெஷர் வருது. ஸோ ஸ்கூலுக்கும் காலேஜ் போகும்போது அங்கே டார்கெட் வைக்கிறான். மற்றவங்கலாம் 50 மார்க் வாங்குறான், இவனுக்கு 35 மார்க். அதில் ஒரு ப்ரெஷர் வருது. எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை. இவன் பண்ணுற எக்ஸசைஸ் இது ஒன்று தான் பண்ணுறான். எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வராது. அது ப்ரூவ்டு. 90% of the people who do exercise, who increase the heart rate to double the heart rate. 70 வச்சுக்கோங்க ஹார்ட் ரேட். உங்களுக்கு 140 பண்ணிங்கன்னா, டெய்லி 140 பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது. கொலஸ்ட்ரால் இருக்கிற ஐட்டங்கள் சாப்பிட்றாங்க பசங்களுக்கெல்லாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய சிக்கன் ஃப்ரை, அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ், ஃபிங்கர் சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எல்லாம் சாப்பிடும்போது எல்லாத்துலேயுமே எண்ணெய் அதிகமாக இருக்குது. எண்ணெயும் அதிகமாக போகுது, எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, மனசுலையும் டென்ஷன். 3 அட்டாக்கு. மென்டல் அட்டாக் ஒன்றும், ஃபிசிக்கல் வேலை பண்ணாது வர சோம்பேறித்தனம் ஒன்றும், இஷ்டத்துக்கு சாப்பிட்றது ஏன் வராது. 40 வயசு 50 வயசில் வர்ற கிழவனுக்கு வர்ற வியாதி 30 வயசு 20 வயசுலேயே வர கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலே ஹார்ட் அட்டாக் வருதுங்க. என்ன கல்யாணம் பண்ணால் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஏன்னா ப்ரெஷர் ஜாஸ்தி, கடன் வாங்குகிறோம், கடன் கட்ட முடியல, ஹார்ட் அட்டாக் வருது. காதல் தோல்வி, ஹார்ட் அட்டாக் வருது. ஃபைனான்ஷியல் ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக். பரீட்சையில் ஃபெயில் ஆக எப்போவுமே ஒரு எதிர்பார்க்கும் நிகழ்ச்சிகள் நடக்கலைன்னா அன்ஃபுல்ஃபில்டு டிசையர் ப்ரொடியூஸ் ஹார்ட் அட்டாக். மைண்டில் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது ப்ரெஷர் ஆகும், அது அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டே இருக்குமா? ரெண்டு டைம் ஏதாவது குழப்பிட்டே இருக்கிறது இல்லை, குழப்பம் தானே ஹார்ட் அட்டாக்கு காரணம். நீங்கள் ஏன் தியானம் பண்ணுறதில்ல? தியானம் பண்ணால் உங்களோட ஹார்ட் ஸ்டெடியாக போகும். ஏன் சாமியார்கள்னு தியானம் பண்ணுறாங்க? சாமியார்களுக்கும் நமக்கு இருக்கிற அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நிறைய அவங்க டிவோட்டிஸ் இருக்கிறாங்க. அது கிறிஸ்தவ சாமியாரோ தமிழ் சாமியாரோ, அவங்களுக்கு ப்ரெஷர். அதை கட் பண்ணதுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அந்த டென்ஷன் வராது. அன்றைக்கி பூரா நல்லா இருக்கும். இப்போ ஒரு புதுசாக 11 o'clock at 11 AM இந்த மார்னிங் 11:11க்கு 1 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம், எவ்ரிடே ஃபார் 1 minute ஒன்லி. அது எப்படி மெடிடேஷன் பண்ணுறதுன்னா, கண்ணை மூடிக்க வேண்டியது,
மூக்குக்குள்ளே மூச்சு நல்ல கவனமாக உள்ளே விட வேண்டியது, நல்ல பெருசாக மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு 3 செகண்ட், உள்ளே நிறுத்துறதுக்கு 3 செகண்ட், வெளியே விடுறதுக்கு 3 செகண்ட். ஒரு சைக்கிளுக்கு 12 செகண்ட் வரும். 3 3 3 3 12 செகண்ட் வரும். இன்ஸ்பிரேஷன் 3 செகண்ட்ஸ், ஹோல்ட் ஆன் ஃபார் 3 செகண்ட்ஸ், எக்ஸ்பிரேஷன் ஃபார் 3 செகண்ட்ஸ், ஹோல்ட் ஆன் ஃபார் 3 செகண்ட்ஸ். ஒரு நிமிஷத்தில் 5 சைக்கிள், 60 செகண்டில் 5 தடவை தான் மூச்சு விடுறீங்க. 18 தடவை மூச்சு விடுறதுல 5 தடவை மூச்சை கண்ட்ரோல் பண்ணி நிதானமாக மூச்சு விட்டிங்கன்னா அது பேர் தான் மெடிடேஷன். அதே ஒரு நிமிஷத்துக்கு மேலே 3 நிமிஷம் பண்ணிங்கன்னா டீப் மெடிடேஷன். ஆகாரத்தை நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது ஃபுட் மெடிடேஷன். எந்த வேலை குளிக்கும்போது கூட ஒரு அரை மணி நேரம் குளிச்சிங்கன்னா அதுவும் மெடிடேஷன். தண்ணி குடிக்கும்போது நிதானமாக குடிச்சு பாருங்கள், மெடிடேஷன். பல் விளக்குறது 5 நிமிஷம் பல் விளக்குங்க, மெடிடேஷன். எந்த காரியத்தை நீங்கள் ஊன்று கவனித்து நீங்கள் மென்டலாக யோசனை பண்ணி வேக்ஃபுல் மெடிடேஷன். நீங்கள் என்ன பண்ணாலும் படிக்கிறதுனாலும் ஊன்றி படிக்கணும், எழுதுறதுனாலும் ஊன்றி எழுதணும். அப்போது டென்ஷன் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உடற்பயிற்சி செஞ்சால் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு சொல்லி. வராது. ஆனால் ஜிம்மில் போகிறவங்களுக்கே நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால இறந்து போகிறாங்களே, ஜிம்முக்கு போகிறவங்க, அது என்ன காரணம்? அவங்க எக்ஸசைஸ்க்காக போகிறான், அவன் பாடி பெருசு பண்ணுறதுக்கு போகிறான். அவங்ககிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கலையே அவன். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் மலை ஏறுறதுக்கு முன்னாலேயும் ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். சார் நான் ஜிம்முக்கு போகலாமா, நான் குதிரை ஓட்டலாமா, டென்னிஸ் அரை மணி நேரம் விளையாடலாமான்னு டாக்டர்கிட்ட கேட்காம பண்ணாதீங்க. பிகாஸ் முதல்லையே வீக்னஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு கல்யாணம் பண்ண முதல் இரவு அவன் பண்ணுற எக்ஸசைஸ், முதல் இரவில் பண்ணுற எக்ஸசைஸில் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. தட் இட் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர்ஸ் டேஷ். ஹேவிங் அ ஃபர்ஸ்ட் நைட் இன்டர்கோர்ஸ் வித் வைஃப் இஸ் ஈக்குவல் டு 100 மீட்டர்ஸ் டேஷ். அப்போ இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. உடம்புல மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். உடம்புல மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்து தான் மலை ஏறணும். கைலாஸ் மலை ஏறுறோம், வெள்ளிங்கிரி மலை ஏறுறோன்னு உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ஹார்ட் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். சார் நீங்கள் ஆம்பளை என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாலிபர் என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் யூஆர் ஆஸ் வீக் அஸ் அ உமன், யூஆர் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் அ உமன். வீக் செக்ஸுங்கிறது விமன் கிடையாது, மென் தான் வீக் செக்ஸு. அம்மாவுக்கு இருக்க ஒரு வைராக்கியம் அப்பாவுக்கு கிடையாது. ஓகே, இப்போது ஒருத்தவங்க உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரவே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ இவங்க வந்து வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது நோய் இருக்குன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சி நிறைய பேரே வந்து ஹாஸ்பிட்டல் வராமே இருக்காங்க. அது மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பேர் தான் முட்டாள்தனம். நீ கண்ணை மூடிட்டா கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டு போகுமா என்ன? உடம்புல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு போய் பாருங்கள். உங்கள் ஃபேமிலி டாக்டர் போங்க, பிபி செக் பண்ணுங்கள், யூரின் செக் பண்ணுங்கள், யூரியா கிரியாட்டின் செக் பண்ணுங்கள், பிளட் சுகர் செக் பண்ணுங்கள், கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள், எக்ஸ்ரே எடுங்க, ஸ்டமக் எக்ஸ்ரே எடுங்க, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுங்கள். அது சார் ஒரு காரு 3 வருஷம் ஓல்டு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க, உடனே ஓட்ட ஆரம்பிச்சிடுறீங்களா? 3 வருஷம் வேணால் ஓட்டியிருக்கான். உங்கள் வயசு 30 வயசான காரு இங்கேருந்து திருப்பதிக்கு போகணும் 300 கிலோமீட்டர். அப்படியே ஓட்டிடுவீங்களா இல்லை கராஜில் போய் எல்லாம் செக் பண்ணுவீங்களா? செக் பண்ணுறதா? ஆமாம், ஃபேன் பெல்ட் செக் பண்ணணும், டயரு செக் பண்ணணும், வாட்டர் செக் பண்ணணும், கார்பரேட்டர் செக் பண்ணணும். அப்புறம் தான் நீ ஓட்ட முடியும். உங்கள் உடம்பே பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் வயசு 25 ஆச்சு. 25 வயசில் என்ன கோளாறு இருந்துட்டு நமக்கு ப்ரெஷர் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அ சைலண்ட் கில்லர். யூ ஹேவ் அ பிளட் ப்ரெஷர், இட் இஸ் கால்ட் சைலண்ட் கில்லர். இட் வில் கில் யூ. பிளட் ப்ரெஷர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 160 110. இது எப்போ வேணால் அவனுக்கு டைம் பாம் மாதிரி, எரிமலை மாதிரி எப்போ வேணால் வெடிக்கும், மூளையில் வெடிக்கும், ஹார்ட்டில் வெடிக்கும். நீங்கள் சாகிறதுக்காக பிறந்தீங்க. உடம்பு நல்லா இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண சைக்கிளை ஓவராயில் பண்ணுறீங்களே. அதனால் உடம்புங்கிறது கெட்டு போகக்கூடிய ஒரு உறுப்பு. அதை பாதுகாப்பாக வச்சிங்கன்னா அந்த உடம்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதை அசால்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வரும். அந்த உடம்புல இருக்க ப்ராப்ளம் தான் நீங்கள் தூங்க முடியாது. வாங்குகிற சம்பளமெல்லாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும். பரவாயில்லையா? புரியுது. முந்தைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே ஏதாவது மாத்திரையே போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ இப்போலாம் சின்ன சின்ன பசங்களாம் வந்து டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து சாப்பாடு முறை தப்பாக இருக்கா, இல்லை போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறனாலையா, இல்லை என்ன ரீசன்னால வந்து அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இளைஞர்கள் தேடி வர்றாங்க? இளைஞர்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு முக்கியமான காரணம் அப்பா அம்மா. அப்பா அம்மாவுக்கு வளர்க்க தெரியலன்னு அர்த்தம். எப்படியோ கெட்டு போகிறான்னு அப்படியே கிடையாது. நாம் வளர்த்த பையன் நமக்கு பிற்காலத்தில் சம்பாதிச்சு நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் நல்ல பையனாக வளர்த்துனீங்கன்னா இந்த கெட்ட எண்ணம் போதையும் வராது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு கூடா நட்பு கேடாக வராது.
அப்பா அம்மாவுக்கு பையன் மேலே ஆசை இருக்கணும். அதே மாதிரி ஸ்கூலுக்கு வாத்தியாரும் குழந்தைகள் மேலே ஆசை இருக்கணும். கடன் கட்டுற மாதிரி வேலை பண்ணக்கூடாது, கடமைக்காக வேலை பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் இருந்தாலும் 2 பையன் இருந்தாலும் அவங்களுடைய அடுத்த ஜென்மமே அவங்க தானே, அவங்களுடைய வாரிசு அவங்க தானே. அவங்க சம்பாதிச்சு வச்ச 1 ஏக்கர் 2 ஏக்கர் சொத்து அவங்க தானே. அதனால் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா, குழந்தை பெற்றுக்கோங்க. பொறுப்பு இல்லையா, கல்யாணமாக பண்ண வேண்டாம். எது அதிகமாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் லேக் ஆஃப் பேரண்டல் கண்ட்ரோல். அப்பா அம்மா கண்ட்ரோல் இல்லாதது. 2வது சின்ன திரை, பெரிய திரை, சினிமா, டெலிவிஷன், போர்னோகிராஃபி, ஃபோனில். நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் இன்றைக்கே கெட்டு போகலாம். உன்னை யாரும் கெடுக்க முடியாதுன்னு வைராகியம் வச்சிருந்தனா யாருனாலும் கெடுக்க முடியாது. எல்லாம் ஒரு மனசு தான் காரணம். இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தை எல்லாமே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ, ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாப்பாடு பழக்கம் தான், உணவு முறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சில பேர் தம் அடிச்சா வந்து கல்யாணம் பண்ண பின்னால் குழந்தை பிறக்கணுங்கிறது நியதி. கண்ணினை கண்ணு நோக்கினால் காதல் வரும். காதல் வந்தால் கட்டி பிடிக்கணும், கட்டி பிடிச்சா முத்தம் கொடுக்கணும், முத்தம் கொடுத்தா கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணால் குழந்தை வந்துடும். ஆனால் இந்த காலத்தில் உங்களுக்கு தப்பான ஒரு லைஃப் ஸ்டைலில் ஆண் பெண் உறவே பண்ண முடியாது அவனால். அதனாலே இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாததுக்கு முக்கியமான காரணம் இயலாமை. டைவர்ஸ் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் இவனால் பெண்ணை திருப்திப்படுத்த முடியவில்லை. நீங்கள் ஆணாக இருக்கலாம், உங்கள்கிட்ட ஆண்மை கிடையாது சார். நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சார். இது வாழ்க்கை ஒரு முறை தான் சார். நன்றி சார், வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.